இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கல்ல. அந்த புவனேஸ்வரியை இவ்வளவு தூரம் விட்டு வச்சதே தப்புனே. நம்ம பொறுமையா இருக்க போய் தானே அவ இவ்வளவு ஆடுறா. இன்னைக்கு அவள மாமா மச்சான் 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 நம்ம கைய வச்சு நம்ம கண்ணே குத்துற மாதிரி எங்களை முட்டாளாக்கி கையெழுத்து வாங்கிட்டால. அவ உயிரோட இருந்தா தானே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைப்பா. ஐயோ, இப்பவே போய் அந்த புவனேஸ்வரியும் பசுபதியையும் வெட்டி வீசுறேன். ஐயோ, டேய் சிவா, சொன்னா கேளுங்க மச்சான். அம்மா என்ன தடுக்காதீங்க மாமா. இன்னைக்கு அவளை வெட்டி சொல்லி போட்டுறேன். நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். மச்சான் இவரோட கொஞ்சம் சொல்லுங்க அப்படி எதுவும் மச்சான். பண்ணிடாதீங்க. மாயா, சொன்னா கேளுங்க இல்ல சித்தப்பா. மாயா, என்ன யாரும் தடுக்காதீங்க. சொன்னா கேளுங்க. வழி விடுங்க, வழி விடுங்க. வேண்டாம் மச்சான். டேய், சொன்னா கேளுங்க. கீழே போடுறா, இல்லண்ணே, அவளை விடக்கூடாதுண்ணே. கீழே போடுறா. அவளை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போனா எல்லாம் சரியாயிடுமா? உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் இந்த வீட்டை காப்பாத்தணுமா? கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் முடிவெடுத்து எதுவும் ஆக போறது இல்ல. அண்ணே, அண்ணா, இது நம்ம வீடுண்ணே. இத போய் எப்படின்னு அவகிட்ட கொடுக்க முடியும்? அத நீங்க 3 பேரும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எனக்கு என் தம்பி தங்கச்சி குடும்பம் தான் முக்கியம். இந்த வீடு இல்ல, இது வெறும் வீடு தாண்டா. வாழ்ந்த வீட்டை விட்டு போறதுல எனக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது. ஆனா நம்ம வீட்டை விட நம்ம குடும்பம் தான் முக்கியம். நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் முக்கியம். மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எல்லாம் என்னாலதான் மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எழுதுடா. முடிஞ்சதை பத்தி பேசி இனிமே எதுவும் ஆக போறதில்ல. இந்த தடவை புவனேஸ்வரி ஜெயிச்சிட்டா, அவன் நினைச்சதை சாதிச்சிட்டா. ஆனா உண்மை கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கும்.